Good morning students. Welcome to biology class. Today we will discuss about unit 13 structural organization of animals. ஸோ 13வது யூனிட்டில் இருக்கக்கூடியது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களோட அமைப்பு நிலைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் எதோட அமைப்பு நிலைகளை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டு. ஸோ ரேபிட் அப்படிங்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டுக்கு எக்ஸாம்பிளு. ஸோ வெர்டிபிரேட் அப்படிங்கிறது தான் என்னென்னு சொல்லுவோன்னா முதுகெலும்பு இருக்கக்கூடிய அனிமல் தான் என்னென்னு சொல்லுவோன்னா வெர்டிபிரேட்டு. ஸோ அப்போ வெர்டிபிரேட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேபிட்டு. அதோட சயின்டிஃபிக் நேமும் ஒரிக்டோலேகஸு கியூனிகுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டுடே we will discuss about respiratory system of rabbit and then circulatory system of rabbit. So in this video we will discuss about respiratory system of rabbit and then circulatory system of rabbit. Okay, so now we will discuss about respiratory system of rabbit. rabbit ஓட respiratory system பற்றி பார்க்குறோம். ஸோ இதோட ரேபிட்டோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், லீச்சுக்கே நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். ஸோ லீச் எதுக்கு எக்ஸாம்பிள் இன்வெர்டிபிரேட்டுக்கு. ஸோ அதிலே ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு சொன்னேன். வாட் இஸ் மீன் பை ரெஸ்பிரேஷன்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் ஆர்கானிசம் அண்டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் நோன் அஸ் தான் என்னன்னு சொல்லுவோன்னா ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். ஸோ அதே தான் எதுலேயும் பார்க்குறோம் அப்படின்னா ரேபிட்லையும் எதை பற்றி பார்க்குறோம் ரெஸ்பிரேட்டரி அப்படிங்கிறதே சுவாசம். சிஸ்டம் மீன்ஸ் மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். சுவாச மண்டலம் எதோட ரேபிட்டோட சுவாச மண்டலம் பார்க்குறோம். உயிரினங்களுக்கும் சூழ்நிலை மண்டலத்துக்கும் இடையே வாயு பரிமாற்றம் நடக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். அதே தான் ரேபிட்லேயும் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் பை பேர் ஆஃப் லங்ஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமான 1 மார்க்கு. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். பேர் ஆஃப் லங்ஸு. ஸோ முயலோட சுவாசம் அப்படிங்கிறது பேருனாவே ஓரினைன்னு சொல்லுவோம். ஓரினை எதனால் நடக்கக்கூடியது? லங்ஸ்னால நடக்கும். எதனால் நடக்கக்கூடியது? லங்ஸு. ஸோ விச் ஆர் லைட் ஸ்பாஞ்ச் டிஷ்யூ. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரினை நுரையீரல்னால தான் முயலில் சுவாசங்கிறது நிகழ்கிறது. ஸோ இவை எதனால் ஆக்கப்பட்டு இருக்குன்னு பாருங்கள். மென்மையான லைட் அப்படிங்கிறது மென்மையான, ஸ்பாஞ்சுனா பஞ்சு போன்ற, டிஷ்யூ அப்படிங்கிறது திசுக்களால் ஆக்கப்பட்டு என்க்ளோஸ்டு இன் த thoracic cavity. ஸோ அது மார்பு கூட்டுனுல வைக்கப்பட்டிருக்கும். ஸோ thoracic cavity அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் மார்பு கூடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் the thoracic cavity bound dorsally by the vertebral column and ventrally by the sternum. dorsally. ஸோ dorsally அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோன்னா மார்பு அறையானது முதுகுப்புறத்தில் என்ன இருக்குன்னா வெர்டிபிரல் காலம். ஸோ முதுகெலும்பு. ஸோ வெர்டிபிரல் காலம் அப்படிங்கிறது மார்பு பகுதி மார்பு அறையானது முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடராலும், வென்ட்ரலி அப்படின்னா வயிற்றுப்புறம்னு சொல்கிறோம். வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்பாலும், ஸ்டெர்னம் அப்படிங்கிறது மார்பெலும்பாலும், லேட்ரலி அப்படின்னா பக்கவாட்டில் பை த ரிப்புனா விலா எலும்புன்னு சொல்லுவோம். ரிப்புனா என்னன்னு சொல்கிறோம்? விலா எலும்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன் த லோயர் சைடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா thoracic கேவிட்டியோட லோயர் சைடில் என்ன இருக்கும்னா டம் ஷேப்டு. டம் அப்படிங்கிறது குவிந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே டம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா குவிந்த அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? குவிந்த டயாபிரம் உள்ளது. ஸோ குவிந்த உதரவிதானம் அமைந்துள்ளது. டயாபிரம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம்? உதரவிதானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னன்னு சொல்கிறோம்? உதரவிதானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எது டயாபிரம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? உதரவிதானம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட்டு தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங்ஸ் ஆஃப் ரேபிட்டு. ஸோ அடுத்து லங்ஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ இதுதான் லங்ஸ் ஆஃப் ரேபிட்டு.
ஸோ அடுத்து லங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரீஜன் இந்த ரீஜனுக்கு பேர் லேரிங்ஸு. லேரிங்ஸ் அப்படின்னா குரல் வலை, குரல் பெட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது தான் ட்ரக்கியா அப்படின்னு சொல்கிறோம், மூச்சுக்குழல். ட்ரக்கியானா என்னன்னு சொல்லுவோம், மூச்சுக்குழல். ஸோ அந்த மூச்சுக்குழல் தான் ரெண்டாக டிவைட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் பிராங்கி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மூச்சுக்குழல். மூச்சுக்குழல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா பிராங்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிராங்கி அப்படிங்கிறது மூச்சு கிளைக்குழல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மூச்சுக்குழல் வந்து ரெண்டாக பிரியுது, அதனால் அதுக்கு பேர் மூச்சு கிளைக்குழல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைடு இதுக்கு பேர் லெஃப்ட் ஆன்டீரியர் லோபு, இடது முன்பக்க கதுப்பு. லோபுனா கதுப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது தான் கதுப்புகள், லோபுலஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து லெஃப்ட்டு போஸ்டீரியர் லோபு, இடது பின்பக்க கதுப்பு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இது ரைட் சைடு, ரைட் ஆன்டீரியர் லோபு, வலது முன்பக்க கதுப்பு. ரைட்டு போஸ்டீரியர் லோபு அப்படின்னா வலது பின்பக்க கதுப்பு. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், ரேபிட்டோட லங்ஸ் டயக்ராமு. ஸோ இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம் டயக்ராமு. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ நவ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் லங்ஸ் ஆஃப் ரேபிட்டை பற்றி பார்க்கலாம். லங்ஸ் ஆஃப் ரேபிட்டு. ஸோ ஈச் லங்ஸ் இஸ் என்க்ளோஸ்டு பை டபுள் மெம்பரேனஸ் கால்டு பிலியூரா. இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. லங்ஸ் என்க்ளோஸ்டு பை எ டபுள் மெம்பரைன்ஸ் கால்டு டேஸ்ன்னு கேட்டால் என்ன எழுதணும் அப்படின்னா ப்ளூரா அப்படின்னு சொல்கிறோம். என்ன ப்ரொனவுன்சியேஷனு, ப்ளூரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் தென் அட்மாஸ்பியரிக் ஏர். ஸோ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றானது passes through the external nostril. ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்னாவே வெளிப்புறம்னு சொல்லுவோம். வெளிப்புற காற்று புற நாசி துளைகள். புறம்னா எக்ஸ்டர்னல், நாஸ்ட்ரில்னா நாசி துளைகள் அப்படின்னு சொல்கிறோம். புற நாசி துளைகள் வழியாக அண்டு நாசல் பேசேஜஸ் இன்டு த பேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெளிப்புற காற்று புற நாசி துளைகள் வழியாக எங்கே போகும் அப்படின்னு பாருங்கள், சுவாச பாதையில் நுழைந்து தொண்டையை அடைகிறது. பேரிங்ஸ்னால் தொண்டை. சுவாச பாதை வழியாக எங்கே போய் சேரும் அப்படின்னா தொண்டையை போய் சேருது. ஸோ அண்ட் தென் இருக்கிறது ஃப்ரம் த பேரிங்ஸ். ஸோ அண்ட் தென் இருக்கிறது ஃப்ரம் த பேரிங்ஸ், தொண்டையிலிருந்து இது பாசஸ் த்ரூ தி கிளாட்டிஸ். ஸோ தொண்டையிலிருந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் வழி வழியாக மூச்சு குழாயினுள் என்ன பண்ணும், வின் பைப்பு அப்படின்னா மூச்சு குழாயின்னு சொல்கிறோம். கிளாட்டிஸ் அப்படின்னா குரல் வலைன்னு சொல்கிறோம். ஸோ மூச்சுக்குழலுக்கு என்ன பண்ணும் அப்படி குரல் வழி வழியாக மூச்சு குழாயினுள் என்ன பண்ணும் அப்படின்னா காற்று நுழைகிறது அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அண்ட் தென் the anterior part of. ஸோ ஆன்டீரியர் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மேற்பகுதி. ஸோ மூச்சுக்குழலோட மேற்பகுதி ஆஃப் த வின் பைப்பு. வின் பைப்பு அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழலோட மேற்பகுதி அகன்று ஒரு என்லார்ஜ்டு அப்படின்னா அகன்று டு ஃபார்ம் த லேரிங்ஸ் ஆர் வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். வாய்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா குரல் பெட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், குரல் பெட்டி. மூச்சுக்குழல். ஸோ அதோட மேற்புறம் வின் பைப்புனா மூச்சுக்குழல், ஆன்டீரியர் பார்ட்னா மேற்புறம், என்லார்ஜாக அகன்று காணப்படும். அது என்னவா மாறுபாடு அடையுது அப்படின்னா வாய்ஸ் பாக்ஸாக மாறுபாடு அடையுது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா குரல் பெட்டியாக மாறி இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்னா லேரிங்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், லேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வித் இட் இஸ் வால் சப்போர்ட்டட். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள், 4 கார்டிலேஜினஸ் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை இருக்குது, 4. இதில் 4 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு தகடுகளால் வலுவூட்ட பெற்றுள்ளது. சப்போர்ட் அப்படின்னாவே வலுவூட்டம் பெற்றது. எத்தனை, 4. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு தகடு. பிளேட்ஸ்னால் தகடுன்னு சொல்கிறோம். கார்டிலேஜினஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம், குருத்தெலும்பு தகடுகளால் வலுவூட்ட பெற்றுள்ளது. ஸோ அண்ட் தென் இருக்கிறது இன்சைடு த லேரிங்ஸு. ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், இன்சைடு த லேரிங்ஸு. லேரிங்ஸுக்கு இன்சைடில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்தெலும்புள்ள
குரல் நான்கள் அதிர்வடைகிறதுனால லைஸ் வக்கல் காடு. வக்கல் கார்டு அப்படிங்கிறது குரல் நான் அப்படின்னு சொல்லுவோம். ஒக்கல் கார்டு அப்படிங்கிறது என்னது, குரல் நானே. அண்ட் இட் இஸ் வைப்ரேஷன், அதிர்வடைகிறதுனால. ஸோ அதோட ரிசல்ட் என்னத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு பாருங்கள், சவுண்டு. எதை ப்ரொடக்ஷன் பண்ணுது, சவுண்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. அதிர்வடைகிறது, குரல் நான்கள் வந்து அதிர்வடைகிறதுனால, ஒக்கல் கார்டு வைப்ரேஷன் ஆகிறதுனால அதில் ஒரு ஒலியை வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது, உருவாகிறது. ஸோ அண்ட் தென் இருக்கிறது த லேரிங்ஸ் லீட்ஸ் இன்டு ட்ரக்கியா ஆர் வின் பைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லேரிங்ஸ் எங்கே நீள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியாவிலையும் அண்ட் தென் மூச்சு குழாயில் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்கிறது. ஓகேவா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வால் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரக்கியல் வால்ஸு மூச்சு குழாயினோட வழியில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா supported by ring of the cartilage which help in the free passage of air. ஸோ காற்று ஃப்ரீனாவே ரொம்ப எளிதாக பேசேஜ் ஆஃப் ஏர் அப்படின்னா காற்று மூச்சு குழாயின் வழியே சென்று வர்றதுக்கு, உள்ளே போயிட்டு வெளிவரத்துக்கு அதன் சுவரில் குருத்தெலும்பு வளையங்களால் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா தாங்கப்பட்டிருக்கும். கார்டிலேஜ்னா குருத்தெலும்பு, ரிங்குனா என்னன்னு சொல்லுவோம், வளையம். ஏர் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு ஸோ ஏதுவாக செயல்படக்கூடியதை என்னன்னு சொல்லுவோன்னா கார்டிலேஜ் ரிங்கு வந்து தாங்கப்படுகின்றது. ஸோ அடுத்து இருக்கிறது த எபிக்ளாட்டிஸ். ஸோ எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குரல் வலை மூடி அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், குரல் வலை மூடி. ஸோ அது எதை ப்ரீவென்ட் பண்ணோம், ப்ரீவென்ட்னா தடுக்குது. எதை தடுக்குது, என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு த ட்ரக்கியா த்ரோ தி கிளாட்டிஸ். ஸோ உணவு வந்து மூச்சுக்குழாய் மார்பு பகுதி அடைந்ததும் ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவானது குரல் வலை வழியாக மூச்சுக்குழாயினுள் செல்வதை என்ன பண்ணிக்கும், தடுத்துக்கும். எது தடுத்துக்குது, எபிக்ளாட்டிக்ஸ். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. உணவு உள்ளே போகிறத மூச்சுக்குழலுக்குள்ளே போகாமல் என்ன பண்ணிக்கும், தடுத்துக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது த ட்ரக்கியா. அண்ட் தென் இருக்கிறது என்ன சொல்லியிருக்கோம், த ட்ரக்கியா டிவைடஸ் இன்டோ 2 பிரான்ச்சஸ். எத்தனை பிரான்ச்சஸ், 2 பிரான்ச்சஸ். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். த ட்ரக்கியா டிவைடஸ் இன்டோ 2 பிரான்ச்சஸ் கால்டு பிராங்கி அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், பிராங்கி அப்படின்னு சொல்கிறோம். மூச்சுக்குழாய் அப்படின்னு சொல்கிறோம். 1 என்டர். ஸோ இரு மூச்சுக்குழல்களாக பிரிந்து 1 என்டரிங் இன்டு ஈச் லங்ஸ். ஸோ ஒவ்வொரு லங்ஸோட இரு மூச்சுக்குழல்களாக பிரிந்து ஒவ்வொரு கிளைக்குழலும் ஒரு நுரையீரலில் என்ன பண்ணும் அப்படின்னா நுழைகிறது. ஸோ ஒவ்வொரு கிளைக்குழலும் ஒரு நுரையீரலுள்ள என்ன பண்ணிக்கும் அப்படின்னா நுழையும். ஈச் லங்ஸு அண்ட் டிவைடிங் இன்டூ ஃபர்தர் பிரான்ச்சஸ் கால்டு பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மூச்சுக்குழல் மூச்சு நுண் கிளைக்குழல்களாக பிரிந்து விச் எண்டு இன் ஆல்வியோலை. ஸோ ஆல்வியோலை அப்படிங்கிறது காற்று நுண்ணறை அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம், காற்று நுண்ணறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிராங்கியோல்ஸ் அப்படிங்கிறது மூச்சு நுண் கிளைக்குழல் அப்படின்னு சொல்கிறோம். பிராங்கினா மூச்சு கிளைக்குழல், பிராங்கியோல்ஸ்னா மூச்சு நுண் கிளைக்குழலில் போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிந்து காற்று நுண்ணறையில் முடிவடையும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட்டு. ஸோ அடுத்து இருக்கிறது அதோட ஈவெண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி ஈவெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், ரெஸ்பிரேட்டரி அப்படிங்கிறது சுவாச செயலியல். ஈவெண்ட்ஸ்னால் செயலியல். என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள் ரேபிட்டில். கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஸ்பைரேஷன். இன்ஸ்பைரேஷன்னா உட்சுவாசம், அதான் ப்ரீத்திங் இன் உள்ளே எடுத்துக்கிறது. அண்டு எக்ஸ்பைரேஷன் ப்ரீத்திங் அவுட் வெளிவிடுறது. ஸோ இதெல்லாம் ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். ஈவெண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ரேபிட்னு கேட்டால் இன்ஸ்பைரேஷன் நடக்குது ஒன்று, இன்னொன்று எக்ஸ்பைரேஷன் நடக்குது. இன்ஸ்பைரேஷன்னா ப்ரீத்திங் இன்னு, எக்ஸ்பைரேஷன்னா ப்ரீத்திங் அவுட்டு. ஸோ அலோயிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும், அதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், வாயு பரிமாற்றம் நடக்குது. ஸோ அண்ட் தென் இருக்கிறது இன்ஸ்பைரேஷன் இஸ் an active process அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஸ்பைரேஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்ஸு,
உட்சுவாசம் அப்படிங்கிறது ஒரு செயல்மிகு நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? ஒரு செயல்மிகு நிகழ்வு. இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். இன்ஸ்பிரேஷன் இஸ் அன் டேஷ் ப்ராசஸ் அப்படின்னா ஆக்டிவ் ப்ராசஸ்ஸு. வைல் எக்ஸ்பைரேஷன் அப்படிங்கிறது இஸ் ஏ பேசிவ் ப்ராசஸ். பேசிவ் அப்படின்னா மந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லலாம்? மந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதான் பேசிவ். அப்போ பேசிவ் ப்ராசஸ் எது? எக்ஸ்பைரேஷன். ஆக்டிவ் ப்ராசஸ் எது? இன்ஸ்பைரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட். ஓகேவா? ஸோ தென் next one topic is circulatory system of rabbit. Next one topic circulatory system of எதோட circulatory system பார்க்குறோம்? rabbitோட circulatory system பற்றி பார்க்குறோம். circulatory அப்படிங்கிறது சுற்றோட்ட, சிஸ்டம் அப்படிங்கிறது மண்டலம். rabbitோட சுற்றோட்ட மண்டலம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்குறோம். the circulatory system is formed of blood vessels. ஸோ முயலோட சுற்றோட்ட மண்டலம் பாருங்கள் எது என்னெல்லாம் இருக்குன்னு. ரத்தம், ஃபார்ம்டு ஆஃப் பிளட், ரத்தம், பிளட் வெசல்ஸ்னால் ரத்த குழாய், மற்றும் அண்டு ஹார்ட்னா இதயம் ஆகியவற்றை கொண்டதுன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து இருக்கிறது இந்த ஹார்ட்டு ஈஸிய என்ன ஷேப் அப்படின்னா பியர் ஷேப். இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு. ஹார்ட் இஸ் ஏ பியர் ஷேப்டு. பியர் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிக்காய் வடிவம். என்னது? பேரிக்காய் வடிவம். அண்டு லை இந்த எங்கே இருக்குன்னு பாருங்கள், தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டி அப்படின்னா மார்பறைன்னு சொல்கிறோம். இன் பிட்வீன் த லங்ஸ். ஸோ இன் பிட்வீன் த லங்ஸ் அப்படின்னா மார்பறையின் இரு நுரையீரல்களுக்கும் இடையே அமைஞ்சது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். மார்பறைக்கு இடையில அமைஞ்சிருக்கிறது தான், இரு நுரையீரல்களுக்கும் இடையில இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹார்ட்டு. ஸோ இது என்ன ஷேப்பு? பியர் ஷேப்பு. இது ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? இட் என்க்ளோஸ்டு பை பெரிகார்டியம். இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய லேயர் என்ன லேயர் அப்படின்னா பெரிகார்டியம். ஸோ அது எத்தனை லேயர் அப்படின்னா டபுள் லேயர்டு மெம்பரெயின். இரட்டை சவ்வு. மெம்பரெயின்னா சவ்வுன்னு சொல்லுவோம். டபுள்னா 2. இரட்டை சவ்வு உரையினால் சூழப்பட்டு இருக்கக்கூடியது தான் எது அப்படின்னா ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு, திருப்பி கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்க, ஆல்ரெடி நம்ம லீச்சுக்கு ஹார்ட்டை பற்றி பார்த்தோம். ஹியூமன் பீயோட ஹார்ட்டை பற்றியும் தெரியும் நமக்கு. ஸோ அதே தான் எதுலேயும் கொடுத்துருக்காங்கன்னா ரேபிட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ த ஹார்ட் அப்படிங்கிறது 4 சேம்பர்டு. எத்தனை சேம்பர்டு? 4 சேம்பர்டு. ஹார்ட் எதில் இருக்குது? ரேபிட்டில். இது மேட்சில் கேட்டால் எழுத தெரியணும். வேறு அனிமல் கொடுத்து அதோட சேம்பர் கேட்டால். ஸோ ரேபிட்டோட ஹார்ட்டில் எத்தனை சேம்பர் இருக்குன்னா 4 சேம்பர்டு இருக்குது. ஸோ வித் 2 ஆரிக்கல் இருக்கும். அண்டு 2 வந்து என்ன இருக்குன்னா வென்ட்ரிக்கல் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து ரைட் அண்டு லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் ஆர் செப்பரேட்டட். ரைட்டையும் லெஃப்டையும் செப்பரேட் அப்படின்னா பிரிக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோன்னா இன்டர் ஆரிக்குலார் செப்டம்னு சொல்லுவோம். செப்டம்னா தடுப்பு சுவர். செப்டம்னா என்னன்னு சொல்லுவோம்? தடுப்பு சுவரே. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹார்ட்டுங்கிறது 4 சேம்பர்டு 4 அறைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும். அதில் 2 அறைக்கு பேர் ஆரிக்கல், 2 அறைய பேர் வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். அதில் ஹார்ட்டுன்னு இதயம்னு எடுத்துக்கிறோன்னா வலது இடதுன்னு 2ஆக இருக்கும். ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டில் ஆரிக்கல் இருக்கும், லெஃப்ட்லேயும் ஆரிக்கல் இருக்கும். ரைட்லேயும் வென்ட்ரிக்கல் இருக்குது, லெஃப்ட்லேயும் வென்ட்ரிக்கல் இருக்குது. ரைட்டு லெஃப்டையும் ஆரிக்கலை மட்டும் செப்பரேட் பண்ணுறது தான் இன்டர் ஆரிக்குலார் செப்டம்னு சொல்கிறோம். அண்ட் தென் சிமிலர்லி ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸை செப்பரேட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் முக்கியமான 1 மார்க்கில் கேட்கலாம். ஆரிக்கலை செப்பரேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர் ஆரிக்குலார் செப்டம். வென்ட்ரிக்கலை செப்பரேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். செப்டம்னா தடுப்பு சுவர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தென் the right auricle open into the right ventricle. ஆரிக்கல்லேருந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மட்டும் பாருங்கள். மேலே அப்பரில் இருக்கிறது ஆரிக்கல், கீழே லோயரில் இருக்கிறது வென்ட்ரிக்கல். அப்போ ஆரிக்கல் எங்கே நீள்கிறது? வென்ட்ரிக்கலில் ஓப்பன் ஆகும். பை ரைட்டு
ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? ரைட்டு ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பர்ச்சர் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா துளை அப்படின்னு சொல்லுவோம். அப்பர்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? துளைன்னு சொல்கிறோம். ஸோ கார்டட் பை எ ட்ரைகஸ்பீடு வால்வு. ஸோ அதில் என்ன வால்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிதழ் வால்வு இருக்கும். ஸோ என்ன வால்வு இருக்கக்கூடியது? மூவிதழ் வால்வுனால காக்கப்பட்டு இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு the left auricle opens into the left ventricle. ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள், ரைட் சைடு பார்த்துட்டோம். அடுத்து லெஃப்ட் ஆரிக்கல் ஓப்பன் இன்டு த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பை த லெஃப்ட் ஆரிக்குலா வென்ட்ரிகுலார் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். கார்டட் பை எ பைகஸ்பீடு வால்வு ஆர் மிட்ரல் வால்வு. இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷினு. ரைட் சைடு இருந்தால் ட்ரைகஸ்பீடு வால்வு, லெஃப்ட் சைடுனா பைகஸ்பீடு வால்வு ஆர் என்னன்னு சொல்லலாம்னா மிட்ரல் வால்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பையினாவே இங்கே எத்தனைன்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு அர்த்தம். அதனால் அது வந்து ஈரிதழ் வால்வுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? ஈரிதழ் வால்வுன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா மிட்ரல் வால்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த ஓப்பனிங் ஆஃப் பல்மினரி ஆர்ட்ரி. ஸோ பல்மினரி ஆர்ட்ரி அப்படிங்கிறது நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமனி திறக்கும் இடங்களில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோட்டா. ஸோ ஆர் கார்டட் பை 3 செமிலுனார் வால்வு இருக்குது. எத்தனை? 3 செமிலுனார் வால்வு இருக்கக்கூடியது, அரை சந்திர வால்வு இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கணும் லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ அதில் என்னென்ன வால்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து பல்மினரி ஆர்ட்ரி அப்படின்னா நுரையீரல் தமனின்னு சொல்லுவோம். ஸோ அண்டு அயோட்டா அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட்டு guarded by the 3 semilunar valve. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ரைட் சைடு என்ன பிளட் எடுத்துக்கும், லெஃப்ட் சைடு என்ன பிளட் எடுத்துக்கும் தான். ரைட் சைடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ரைட் ஆரிகள் எதை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கும்? டீஆக்சினேட்டட் பிளட்டு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸு. ஸோ அதனால் இதோட சர்க்குலேட்டரி சிஸ்டமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஒவ்வொரு சிஸ்டமும் 5 மார்க்கில் கேட்கலாம், நல்லா கவனிச்சுக்கணும். ரைட் ஆரிக்கல் எதை ரிசீவ் பண்ணிக்கும்? எப்பயுமே நம்ம ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் எல்லா ஆர்கனாலும் எங்கே இருக்கும்னா லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ அதனால லெஃப்ட் சைடு வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா உடனே பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் ரைட் சைடு எல்லாமே கெட்டது. ஸோ அப்போ டீஆக்சினேட்டட் பிளட்டு தான். லெஃப்ட் சைடு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சினேட்டட் பிளட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதை ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டுனா டீஆக்சினேட்டடு, லெஃப்ட்டுனா ஆக்சினேட்டட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரைட் ஆரிக்கல் ரிசீவ் த டீஆக்சினேட்டட் பிளட்டு த்ரோ எதன் வழியாக டூ பிரிகேவல் அப்படின்னா சுப்பீரியர் வீனக்காவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு டைக்ராம் நம்ம பார்க்கலாம். சுப்பீரியர் வீனக்காவா அண்டு 1 போஸ்ட் கேவல், அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃபீரியர் வீனக்காவா அப்படின்னு சொல்கிறோம். பிரிகேவல்னு சொல்கிறோம், இன்னொன்று என்னன்னு சொல்கிறோம் போஸ்ட் கேவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கீழ் பெருஞ்சிரை மேல் பெருஞ்சிரைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ப்ரீ கேவல்னா மேல் பெருஞ்சிரைன்னு சொல்லுவோம். போஸ்ட் கேவல் அப்படின்னா கீழ் பெருஞ்சிரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதன் வழியாக தான் ரிசீவ் பண்ணிக்கும். வெயின்ஸ் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. வெயின்ஸ் வழியாக தான் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டை இல்லை ரைட் ஆரிக்கல் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ அண்ட் தென் லெஃப்ட் ஆரிக்கலோட ஃபங்க்ஷன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஆரிக்கல்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கும் எதை? ஆக்சினேட்டட் பிளட்டு ஃப்ரம் த பல்மினரி வெயின்ஸ் வழியா. எதன் வழியா? பல்மினரி வெயின்ஸ் வழியா. ஸோ பல்மினரி அப்படிங்கிறது நுரையீரல் தமனி சிரைகள். என்னன்னு சொல்கிறோம்? நுரையீரல் சிரைகள் மூலமாக நுரையீரல்லேருந்து ஃப்ரம் த எங்கேருந்து லங்ஸ்லேருந்து. இதெல்லாம் 1 மார்க். அதெல்லாம் பாடி பார்ட்ஸ்லேருந்து டீஆக்சினேட்டட் பிளட் எடுத்துக்குன்னு சொன்னோம். இதுவே லெஃப்ட் ஆரிக்கல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் த லங்ஸ்லேருந்து நுரையீரல் சிரை வழியாக ஆக்சினேட்டட் பிளட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஆரிக்கலுக்கு அனுப்பக்கூடியது. என்ன பண்ணுது? லெஃப்ட் ஆரிக்கலுக்கு ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் அரைஸ் பல்மினரி ட்ரங்க். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வலது வென்ட்ரிக்கல் நுரையீரல் வளைவு கிளம்பி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை. ஸோ வென்ட்ரிக்கல் அரைஸ் த பல்மினரி ட்ரங்க்னா வளைவுலேருந்து கிளம்பி விச் கேரி த டீஆக்சினேட்டட் பிளட் டு த லங்ஸ். ஸோ டீஆக்சினேட்டட் பிளட் டு த
லங்ஸு அண்டு ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டு ஃப்ரம் த என்னன்னு சொல்கிறோம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். கிளம்பி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை நுரையீரலுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து செல்லக்கூடியது. ஓகேவா? அண்ட் தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இடது வென்ட்ரிக்கலு அரைஸ் த சிஸ்டமிக் ஆர்க். என்னன்னு சொல்கிறோம், சிஸ்டமிக் ஆர்க் அப்படிங்கிறது சிஸ்டமிக் வளைவில் இருந்து அதான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோட்டான்னு சொல்கிறேன். என்னன்னு சொல்கிறோம், அயோட்டா. அது வந்து பல்மினரி ட்ரங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுங்கிறது சிஸ்டமிக் ஆர்க்கு வளைவு வழியாக கிளம்பி ஆக்சிஜன் மிகுந்த விச் சப்ளை ஆக்சினேட்டட் பிளட் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியோட எல்லா பார்ட்ஸுக்குமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்புகிறது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் டயக்ராம் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்னதை இந்த டயக்ராம் வச்சு சொல்லலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள், ஹார்ட்டோட டயக்ராம். அதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னாவே நம்ம என்ன தான் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு தான் சொல்கிறோம். ஸோ இதுதான் ரேபிட்டோட ஹார்ட்டு, அதோட ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹியூமன் பீயிங்க்கும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் உள்ளார நமக்கு தெளிவாக தெரியும், இதில் தெரியல. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு. இது ஃபுல்லாக நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரைட்டு. இங்கிட்டு இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறோம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்கக்கூடியது ரெண்டுமே என்னன்னு சொல்லுவோம்னா ஆரிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மேலே இருக்கிறது ரெண்டும் ஆரிக்கிள், கீழே இருக்கிறது ரெண்டும் என்னன்னு சொல்லுவோம்னா வென்ட்ரிக்கிள். ரைட் சைடு இருந்தால் ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லெஃப்ட் ஆரிக்கிள்னு சொல்லுவோம். ரைட் சைடு இருந்தால் ரைட்டு வென்ட்ரிக்கல், லெஃப்ட் சைடு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்போ ஆரிக்கல்லேருந்து எங்கே போகும், வென்ட்ரிக்கலுக்கு போகும். ஆரிக்கல்லேருந்து எங்கே போகும், வென்ட்ரிக்கலுக்கு போகும். ஓகேவா? ஸோ அப்போ ஆரிக்கல் ரிசீவ் பண்ணிவிட்டு ஆரிக்கல்லேருந்து எங்கே அனுப்போம், வென்ட்ரிக்கலுக்கு. ஸோ பிட்வீனில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராமில் இங்கே இருக்கும், என்ன இருக்குன்னா வால்வு இருக்கும். அந்த வால்வு தான் லெஃப்டாக இருந்தால் பைக்கஸ்பீடு வால்வுன்னு சொன்னோம், ரைட்டாக இருந்தால் ட்ரைக்கஸ்பீடு வால்வுன்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லெஃப்ட் ரைட்டில் இருந்து தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ப்ரீகேவல் வெயின்ஸு. ஸோ லெஃப்டிலேருந்து என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் ப்ரீகேவல் வெயின்ஸு. ஸோ இதுதான் ரைட்டு ப்ரீகேவல் வெயின்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து இருக்கிறது இது போஸ்ட் கேவல் வெயின்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறோம், போஸ்ட் கேவல் வெயின்ஸுன்னு சொல்லுவோம். போஸ்ட்னாவே பின் கேவல்னு சொல்கிறோம், கீழ் பெருஞ்சிரை. இது வந்து மேல் பெருஞ்சிரை அப்படின்னு சொல்லுவோம். இது லெஃப்ட்டில் இருக்கிறது, இது ரைட்டில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து கீழே இருக்கக்கூடியது. அடுத்து இந்த ரெண்டு இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா பல்மினரி வெயின்ஸுன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், பல்மினரி வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெயினுக்கு பேர் லெஃப்ட் பல்மினரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம், லெஃப்ட் பல்மினரி ஆர்ட்ரி. அண்ட் தென் இதுக்கு பேர் தான் சிஸ்டமிக் ஆர்க்குன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், சிஸ்டமிக் ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா ஹார்ட் ஆஃப் ரேபிட், ரேபிட்டோட ஸ்ட்ரக்சரு. ஸோ பாடியில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரைட் சைடு கொண்டு வரும். ஸோ லெஃப்ட் சைடு ஆக்சினேட்டட் பிளட் ஓகேவா? டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு வரும். ஸோ இது ஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போய் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் ஹார்ட் ஆஃப் ரேபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட்டும் இன்னொன்று சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட்டும் பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ.